Hello friends, welcome to Tanamika Sweet Home. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸஸ் இருந்ததுன்னா, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி டைப்லெஸ் ஆஃப் எக்ஸல் பாக்ஸ்லாம் வரும்ல, ஓப்பன் க்ளோஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக மாற்ற போகிறோம். அது என்னென்னா பேங்கிள் ஆர்கனைசர். ஒரு பேங்கிள் ஆர்கனைசராக எப்படி இந்த பாக்ஸை வந்து நம்ம மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிசர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் எடுத்துகிட்டு ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். முன்னாடி ஒரு ஓப்பன் மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி டர்ன் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் வந்து இந்த பக்கம் கட் பண்ண போகிறோம். அடிப்பக்கம் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் கட் பண்ணோம். இப்போ வந்து கீழ் சைடில் அடிப்பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணோன்னா இப்போ வந்து இது ஒரு ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்படி வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஆகிடுச்சு. நமக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து இப்போ தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது டேப்போ இல்லை வந்து ஸ்டேப்லர் பின்னோ வச்சு சீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டேப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஸ்டேப்லர் ரெண்டு போட்டு பின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரெண்டு குச்சியோ இல்லை பிக் ஷாப்பர் பேக்கில் இருக்க அந்த ஹேண்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குச்சி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடி, அதை வந்து எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸோட வித்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸோட சைஸ்க்கு வந்து நமக்கு 2 ரோ செய்யலாம். ஸோ அதனால் 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி 2 பைப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பைப் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது குச்சி இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஹோல் பண்ணணும். சிசரை வச்சு நான் ஹோல் போட்டுக்கிறேன். அந்த பைப்போட சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி கீழே வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும். நீங்கள் இன்னும் லென்த்தாக பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 ரோ 4 ரோ கூட செஞ்சுக்கலாம். இந்த சைஸ் பாக்ஸுக்கு வந்து நமக்கு 2 ரோ தான் செய்ய முடியும். ஸோ கீழே அதே மாதிரி செகண்ட் ரோக்கு வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி 2 ஹோல் போட்டாச்சு. இதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடில் அதே ஹைட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி போட்டுக்கலாம். சேமாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 சைடும் இந்த மாதிரி ஹோல் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம இந்த பைப்பை இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. நீங்கள் பைப்பை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வெளியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து கலட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த பைப்பையும் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம 2 ரோக்கு வந்து இப்போ இதில் வந்து பேங்கிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பாக்ஸ் மேலே வந்து நினச்சிங்கன்னா கலர் பேப்பர் ஏதாவது வந்து ஒட்டிட்டு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கலர் பேப்பர் ஒட்டியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதில் பேங்கில் வந்து செட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு. இது வந்து ஒரு 10 செட்டு வரையும் வந்து இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். குழந்தைங்களோட பேங்கிள்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒரு 3 ரூபா கூட இதில் போடலாம். இப்போ நான் இதில் வந்து பாப்பாவோட வளையலெல்லாம் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். குழந்தைங்களோட வளையல் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே இதில் வந்து ஒரே பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம்.
மாதிரி ஒரு சைடு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேங்கிள் எல்லாம் அதில் வந்து போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் கூட இது செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெட்டல் வளையல்லாம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ்டாக வச்சோன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி மெட்டல் வளையல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ செட் பண்ணியாச்சு. நல்லா அழகாக செட் பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் தான் இல்லை, நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டாப்பில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ்லாம் வந்து நம்ம அதிலே வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும் க்ளோஸ் பண்ணால். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு வேணுன்ற பேங்கில் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் கழட்டிட்டு வேணுன்ற பேங்கில் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 சைடும் வந்து இதில் ஓப்பன் இருக்கிறதுனால நமக்கு எந்த பக்கம் வேணும்னாலும் ஈஸியாக கழட்டிட்டு வேணுன்ற பேங்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள். நமக்கு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம இந்த டாப் ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பைப் மட்டும் செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக டெலிகேட்டாக இருக்கும். அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் கூட நீங்கள் தனியாக இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.